ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் இன்ஃபோபிளாக் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பேராசை பெருநஷ்டம். ஆமாங்க, ஒரு லைஃப் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்ட போறேன். என்ன ஆச்சுன்னா, நம்ம கிளைண்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கோல்டு வந்து இப்போ அதிக அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்ட்டு அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா, இந்த இயர் கோல்டு வந்து 2 lakhs வரைக்கும் டச் பண்ணும் அப்படின்ட்டு யாரோ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு மொத்தமா கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து பெரிய லாஸ்ல இருக்கு அந்த கோல்டு ஸ்கீம். அதாவது பேராசை பெருநஷ்டம் ஏன் சொன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோல, எல்லா வீடியோல நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் இறங்கும் போது பை ஆன் டிப்ஸ் நான் சொல்லுவேன். அதாவது மார்க்கெட் எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஷேர் வாங்குங்கன்னு சொல்லுவேன். மார்க்கெட் ஒரேடியா இறங்கிடுச்சு, அதனால மொத்த பணத்தை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் பண்ணிட்டாரு. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு 20% வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு. அதாவது அவர் லேக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணாரு, அதுல 20% லாஸ் ஆயிடுச்சு. அவர் எந்த ஸ்கீம்ல போட்டாரு, எப்படி லாஸ் ஆச்சு, எந்த டைம்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மூலமா உங்களுக்கு வந்து எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் டவுன் ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல நான் விளக்கி இருக்கேன். சரிங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, போன மாசம் வந்து மார்க்கெட் வந்து அதாவது கோல்ட் ரேட் வந்து அதோட உச்சத்தை தொட்டுச்சு பாத்தீங்களா. அந்த டைம்ல போயிட்டு நம்ம கிளைண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அதாவது SBI கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டார். நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்தோம். சார், மொத்த பணத்தையும் இப்ப போட்டுறாதீங்க, ஏன்னா கோல்டு ரேட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. அதனால இப்ப போட்டீங்கன்னா எப்ப வேணாலும் சடனா கீழே இறங்கலாம் சார். அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 10 ல இருந்து 20% வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இந்த இயர் எண்டுக்குள்ள 2 lakhs வரைக்கும் போகுது, அதனால நான் கோல்டுல வந்து நான் மொத்தமா பணத்தை போடுறேன் அப்படின்னாரு. சார் நான் சொன்னேன், சரிங்க சார் இருக்கட்டும், நீங்க இயர் எண்டுக்குள்ள 2 lakhs வரைக்கும் போகுதுன்னே வச்சுக்கலாம். ஆனா நீங்க இப்போ ஹைல இருக்கு மார்க்கெட், இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க போட்டீங்கன்னா சடனா இறங்கிச்சுன்னா நீங்க மொத்த பணத்தையே போட்டீங்கன்னா அது டவுன்ல தானே சார் வரும். மறுபடியும் டவுன்ல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு 1 to 2 months ஆகுமா சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லப்பா பரவாயில்லப்பா, நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்மளும் என்ன பண்றதுன்ட்டு, சரி கிளைண்ட் சொல்றாரு நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்மளும் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட் பண்ண 1 to 2 daysல வந்து நாங்க சொன்ன மாதிரி 10 ல இருந்து 15% வரைக்கும் அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அவர் எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, எப்போ இன்வெஸ்ட் பண்ணாரு, எவ்வளவு லாஸ் ஆச்சு, ஏன் அவருக்கு லாஸ் ஆச்சு, அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சு உங்களுக்கு நான் விளக்குறேன். வாங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ வாங்க, அந்த கிளைண்ட்டோட நேமே எங்க வெப்சைட்ல நான் போட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துட்டேன். அந்த கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட்டை நான் ஓப்பன் பண்ண போறேன். அந்த கிளைண்ட் பாருங்க, 28 January 2026ல SBI கோல்டு ஃபண்ட்ல 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி 29 அன்னைக்கு, அதாவது நெக்ஸ்ட் டே, திருப்பி ஒரு SBI கோல்டு ஃபண்ட்ல 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலா 2 நாள்ல 14 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு SBI கோல்டு ஃபண்ட்ல. ஓகேங்களா? அப்போ அந்த SBI கோல்டு ஃபண்டோட NAV என்னன்னா 47 அண்ட் நெக்ஸ்ட் டே பாருங்க 51 இருக்குது. ஸோ இந்த 2 நாள் கேப்ல பாருங்க NAV எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க, 47ல இருந்து 51 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அவர் 47 ஒரு வாட்டி வாங்கியிருக்காரு, 51ல ஒரு வாட்டி வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப பாருங்க அதோட NAV பாருங்க 46 ரூபாய் கம்மியாயிடுச்சு. இப்ப என்ன இருக்கு, 46 ரூபாய் இருக்கு. அதாவது அவர் வாங்கினது 51 ரூபாய் வாங்கினாரு, சடனா 46 ரூபாய் வந்துச்சு. இப்ப அவருக்கு எவ்வளவு லாஸ் பாருங்க, 10 lakhs போட்டு 1,07,000 லாஸ் இருக்கு. இன்னொன்னு 4 lakhs போட்டார்ல, அது பாருங்க 14,600 மைனஸ்ல இருக்கு. டோட்டலா 1,16,000 கிட்ட அவருக்கு லாஸ்ல வருது. அதாவது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 11% வரைக்கும் லாஸ்ல வருது. அதாவது 3 daysல அவர் இன்வெஸ்ட் பண்ண 3 daysலயே 11% லாஸ் ஆயிடுச்சு. 1,15,000 வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்றது. அதாவது கோல்டு ரேட் வந்து ஏறும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதாவது ஹைல இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவர் பாருங்க, ரொம்ப அவசரமா கோல்டு ஏறிட்டே போகுது, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளவு லாஸ் வந்துச்சு. அவருக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்குன்னா 1,15,500 வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு 2 daysல கோல்டு ஃபண்ட்ல போட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால கேர்ஃபுல்லா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிவா என்ன சொல்றேன்னா, எல்லா வீடியோலையும் நான் சொல்றது தான் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமா போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ போர் நடந்துட்டு தான் இருக்குது. போர் நடக்க நடக்க கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே தான் போகும். அதனால நீங்க வந்து பை ஆன் டிப்ஸ், அதை தான் நான் வந்து சொல்லுவேன். அதாவது மார்க்கெட்டோட மந்திரமே பை ஆன் டிப்ஸ் தான். இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, மொத்தமா போட்டுறாதீங்க. அதே அந்த கிளைண்ட் வந்து அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சம் வச்சுட்டு கொஞ்சம் பணத்துல அந்த கோல்டை வாங்கியிருந்தாருன்னா அடுத்த நாளே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அதாவது கோல்டு ரேட் பொத்துன்னு விழுந்துச்சு. அப்போ வந்து அவர்கிட்ட மீதி இருக்கிற பணத்துல அந்த கோல்டை வாங்கியிருந்தாருன்னா, அதாவது அந்த ரேட்டுக்கு வாங்கியிருந்தாருன்னா அப்போ பேலன்ஸ் ஆயிருக்கும். இதை தான் சொல்றது. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அது எப்பவுமே சேஃப் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால வந்து இந்த சேனல்ல நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.